ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து எப்படி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்றது இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் கரெக்டான அளவுகள் எடுக்கும்போது தான் நம்மளால் கட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ண முடியும். அப்போ ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அயன் பண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் தான் வந்து அளவு வந்து எடுக்க போகிறேன். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்லையும் அளவு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பிளைன் ப்ளவுஸில் அளவு எடுத்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங்கும் பண்ணலாம். எப்படி எந்த ப்ளவுஸ்ல வேணாலும் நீங்க அளவு வந்து எடுத்துக்கலாம். அதனால எந்த அளவும் வந்து மாற போறது கிடையாது. பிளவுஸை ஓபன் பண்ணி இப்போ இந்த டைரக்ஷன்ல வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதி, எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் இருக்க மாதிரி இப்படிதான் நீங்க பிளவுஸ் வந்து வைக்கணும். நான் எப்படி அளவு எடுக்கிறேனோ அதே மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அளவு எடுக்கும் போதுதான் உங்களுக்கு கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். மெஷர்மெண்ட் எதுவும் மாறாம நீங்க சரியான அளவு வந்து எடுக்க முடியும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அளவு தானே எடுக்க சொல்றாங்க அப்படின்ட்டு பிளவுஸ் இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க அளவு எடுப்பீங்க. அப்படி எடுக்காதீங்க. எப்படி வச்சு எடுத்தா என்ன அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு கட்டிங் வந்து சுருக்கம் இல்லாம பண்ணணும், நீட்டா வரணும் அப்படின்னா நான் எப்படி சொல்றேன், அப்ப நம்ம கட்டிங் நீங்க வந்து பழகுறீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணும்போதுதான் உங்களுக்கு அது வந்து கரெக்டா வரும். அதனால பிளவுஸோட டைரக்ஷனை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு அயன் பண்ண பிளவுஸா எடுத்து பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அளவுகள்லாம் கரெக்டா வந்து வரும். ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வித்தியாசம் வருதுன்னா அது வந்து பரவாயில்லை, அதை நீங்க ரவுண்ட் பண்ணியே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பிளவுஸ்ல வந்து எத்தனை அளவுகள் நம்ம எடுக்க போறோம் அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நோட்ல கூட எழுதி வச்சுக்கலாம், என்னென்ன அளவு எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்க நோட்ல கூட எழுதி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டிய அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா பேக் ஹைட், அதாவது பின் உயரம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போறோம். பிளவுஸ்ல மேல ஷோல்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த டாட் பேக் சைடு இருக்கு பாருங்க, இந்த டாட் வரைக்கும் தான் நீங்க எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அளவு வந்து எடுக்கணும். மேல ஷோல்டர்ல டேப் வச்சுட்டு இந்த டாட்டை வந்து லைட்டா நீங்க இழுத்து அளவு எடுக்கணும். ரொம்ப இழுக்காதீங்க, ஏன்னா இது ஆல்ரெடி அயன் பண்ணிருக்கு, லைட்டான ஒரு ரிங்கிள்ஸ் இருக்கும். அதுக்காக நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இழுத்து அளவு வந்து எடுக்கிறோம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோடைய ஹைட் அப்படின்றது 14 இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து இருக்கு. இப்போ இந்த பிளவுஸோடைய பேக் ஹைட் 14 என்ன எடுத்தோமோ அந்த அளவை வச்சுதான் பேக் நெக் எடுப்போம், ஆம்போல் உயரம் வந்து எடுப்போம். இந்த ஒரு அளவை வச்சுதான் மீதி இருக்க 2 அளவும் நம்ம எடுக்க போறோம். அதை வந்து நல்லா நீங்க நோட் பண்ணிக்கீங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து பேக் ஹைட் வந்து எடுத்துட்டோம். இப்ப பேக் ஹைட்ல இருந்து நம்ம பேக் நெக் வந்து எடுக்கணும், 2வது அளவு. இப்ப இது பேக் ஹைட் ஃபர்ஸ்ட் அளவு. 2வது அளவு பாத்தீங்கன்னா நமக்கு பேக் நெக்ல சென்டர் இருக்கும்ல, நம்ம அயன் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு மடிப்பு இருக்கும். அந்த நேர் இந்த 14 இன்ச்சை வந்து கீழே இந்த இடுப்பு பகுதியில வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த மாதிரி டேப்பை நேரா விட்டீங்கன்னா மேல இருந்து கீழே எந்த நம்பர்ல உங்களுக்கு இந்த பேக் நெக் வந்து முடியுதுன்னு பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச்ல வந்து முடியுது. அப்ப இந்த பிளவுஸோடைய பேக் நெக் அப்படின்றது 9 இன்ச். இப்படிதான் நீங்க அளவு வந்து எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பேக் ஹைட் 14 எடுத்தோம், அதே 14 பேக் நெக்கோட சென்டர்ல வச்சுட்டு இங்க இந்த பாயிண்ட்ல எந்த அளவு முடியுதுன்னு பாருங்க. எனக்கு 9 இன்ச் வந்து முடியுது. அதுதான் பேக் நெக்கோடைய உயரம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்ஹோல் உயரம், 3வது அளவு வந்து எடுக்கிறோம். இப்ப ஆம்ஹோல் உயரம் எப்படி எடுக்கிறதுனா பிளவுஸ்ல நம்மளால அளவு எடுக்க முடியும். ஆனா ஆம்ஹோல் உயரம் அளவு எடுக்கும் போது நம்ம கட்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன வர்றது எல்லாருக்குமே சகஜம். எடுத்த அளவு படிதான் கட்டிங் வருமானு கேட்டா கிடையாது. இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் அளவு வந்து கிடையாது. ஓகே, இப்போ ஆம்ஹோல் உயரம் எடுக்கும்போது பிளவுஸ் நான் என்ன பண்ணிட்டேன், என் பக்கம் கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு இருக்கு பாருங்க, நீங்க ஆம்போல் உயரம் எடுக்கும்போது சில பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, டேப்பை இந்த மாதிரி நான் வைக்கும் போது டேப்பை வந்து நமக்கு ஸ்லீவுக்கு மேல போகுது அப்படின்னா, இந்த மாதிரி சில இது ஹாஃப் ஸ்லீவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா டேப் மேல போகும், ஸ்லீவ் கீழே இருக்கும். அதனால சில பேர் வந்து மிஸ்டேக் வந்து பண்றீங்க, இல்ல ஸ்லீவுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லி இப்படி வந்து அளவு எடுத்துக்கிறீங்க. அப்படி அளவு எடுக்கிறது தப்பு. நமக்கு வந்து நீங்க அளவு எடுக்கிற பிளவுஸ்ல எல்போ ஸ்லீவ் இருக்கலாம், ஹாஃப் ஸ்லீவ் இருக்கலாம், ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் இருக்கலாம், 3/4 ஸ்லீவ் கூட இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஸ்லீவ் எந்த ஹைட்ல இருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படி அளவு எடுக்கிறோம், ஆம்போல் உயரம் எங்க எந்த இடத்துல நீங்க எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப இந்த சைடை வந்து இப்படி நேர் பண்ணிக்கிங்க. இங்க பிளஸ் மாதிரி வருது இல்ல, இந்த இடத்த இப்படி நேர் பண்ணிட்டு இதை நேராவே இப்படி வச்சுக்கோங்க. ஆம்போல் உயரம் எடுக்க இதை நேரா வச்சுக்கோங்க. நம்ம பேக் ஹைட் எவ்வளவு எடுத்தோம், 14 இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து எடுத்தோம். அந்த 14 இன்ச் என்ன பண்றது, நம்ம வந்து கீழே இந்த இடுப்பு பகுதியில 14 இன்ச் கீழே இந்த இடுப்பு பகுதியில வச்சுட்டு டேப்பை நேரா வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப ஆம்போல் உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்போல் உயரம் அப்படின்றது 5.25 வந்து இருக்கு. கரெக்டா 5.25, அதாவது இந்த சைடு பிளஸ் இந்த தையல் வருது பாருங்க, அந்த தையல் கிட்ட தான் நீங்க வந்து பார்க்கணும். ஆனா டேப் வந்து பாத்தீங்கன்னா நேரா வச்சுக்கோங்க. இப்ப 14 இங்க வச்சுட்டு இந்த சைடு பார்க்கும்போது எனக்கு 5.25 5.25க்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் நடுவுல வந்து இருக்கு. அதை நம்ம 5.25 வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பிளவுஸோட ஆம்போல் உயரம்ங்கிறது 5.25. நான் மறுபடியும் சொல்றேன், டேப் வந்து ஸ்லீவுக்குள்ள தான் வரணும், ஸ்லீவை தாண்டி வெளியில போகணும் அப்படின்றதுலாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த சைடு பிளஸ் மாதிரி தையல் வருதுல, அது எந்த இடத்துல இருக்கு, இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவு தான் நமக்கு ஆம்போல் உயரம். ஆனா நம்ம பேக் ஹைட்டை வச்சு எடுக்கிறதுனால டேப் வந்து இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ், அதனால டேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட கொஞ்சம் பக்கத்துலயே இருக்கு. இதே ஹாஃப் ஸ்லீவா இருக்கு அப்படின்னா இப்படி இவ்வளவுதான் இருக்கும். அப்ப வந்து டேப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வெளியில போயிருக்கும். ஓகேங்களா, அது வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆம்போல் உயரம்ன்றது இந்த பிளஸ் வரைக்கும் தான். மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன், பேக் ஹைட் 14, கீழே இடுப்பு பகுதியில வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த சைட்ல ஆம்போல் கிட்ட இந்த தையல் வருது பாருங்க, அந்த இடம் வரைக்கும் மட்டும் எடுங்க. இது வந்து நமக்கு 5.25 அப்படின்றது ஆம்போல் உயரம் வந்து இருக்கு. இது 3வது அளவு. அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா 4வது அளவு ஆம்போல் ரவுண்டு. இதை கண்டிப்பா நீங்க ரொம்ப கரெக்டா எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆம்போல் ரவுண்ட்ல நீங்க டேப்பை லூஸ் விட்டு அளவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆம்போல் ரவுண்டு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களுடைய ஆம்போல் ரவுண்ட ரொம்ப கரெக்டா வந்து எடுக்கணும். எப்படி ஆம்போல் ரவுண்ட் வந்து கரெக்டா எடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதில இருந்து எது வரைக்கும் ஆம்போல் ரவுண்ட் எடுக்கணும் அப்படின்னா, மேல ஷோல்டர்ல இருந்து இந்த வளைவு இந்த பிளஸ் வரைக்கும். நீங்க அதனாலதான் அயன் பண்ண பிளவுஸா எடுக்கும் போது உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். இப்ப நான் ஆம்போல் ரவுண்ட் வந்து எடுக்கிறேன். 4வது அளவு மேல ஷோல்டர் தையல் கிட்ட வச்சுங்க. இந்த தையல் வருதுல, அந்த தையலுக்கு கீழேயே பக்கத்திலேயே நீங்க இன்ச் டேப் வச்சு அளவு எடுக்கணும். டேப் வந்து லூஸ் விடக்கூடாது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-2.5 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு டேப் வந்து பாத்தீங்கன்னா நேராவே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வரும். 3வது இன்ச் வரும்போதுதான் நமக்கு லைட்டா அந்த டேப் வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப 3 வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 8.25 வந்து இந்த பிளவுஸ்ல வந்து இருக்கு. ஆனா இந்த பிளவுஸ்ல 8.25 ஆம்போல் ரவுண்டு கொஞ்சம் லூஸ் இருக்குன்னு சொல்றதுனால எனக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது இந்த பிளவுஸ்க்கு வந்து 8.25 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி, அதாவது 8.5க்குள்ள இருக்கிற மாதிரி இந்த ஆம்போல் ரவுண்டு வந்து வேணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் லூஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆம்போல் ரவுண்டை ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி தான் நான் எடுக்க போறேன். எனக்கு 8.25 வந்தாலும் ஓகே, 8.25 ஒரு பாயிண்ட் வந்தாலும் ஓகே தான். இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், ஆம்போல் ரவுண்ட் நீங்க எடுக்கும்போது டேப் லூஸ் விடக்கூடாது. மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மேல இருந்து வச்சாச்சு. 3, 4, 5, 6, 7, 8. எனக்கு மறுபடியும் செக் பண்ணும்போது லாஸ்ட் இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்க வந்து பார்க்கணும். லாஸ்ட் இந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்தா எனக்கு வந்து 8.25 வந்து இருக்கு. கஸ்டமர் கொஞ்சம் லூஸா இருக்குன்னு சொல்றதுனால நான் வந்து 8.25 அந்த மாதிரி வந்து இந்த பிளவுஸோட ஆம்போல் ரவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய ஆம்போல் ரவுண்டு என்ன வருதோ அதை நீங்க அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 4வது அளவு. அடுத்தது இருக்கக்கூடிய அளவு 5வது அளவு. அது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷோல்டர். பிளவுஸை இந்த டைரக்ஷன்ல வந்து வச்சுக்கணும். நீங்க ஷோல்டர் அளவு எடுக்கும் போதெல்லாம் பிளவுஸோட டைரக்ஷன் இப்படிதான் இருக்கணும். இப்ப ஷோல்டர் அளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இங்க ஷோல்டர் அளவு அப்படின்றது இதுல இருந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கும்போது 2.25 வந்து இருக்கு எனக்கு. இப்ப ஷோல்டர் ரெடி அளவு 2.25. தையலுக்குலாம் எவ்வளவு சேர்க்கணுங்கிறது நம்ம கட்டிங்ல வந்து பாத்துக்கலாம். இப்ப ஷோல்டர் 2.25, இது வந்து 5வது அளவு. அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது 6வது அளவு. ஸ்லீவ் உடைய லென்த் வந்து எடுக்கிறேன். இப்ப ஸ்லீவ் உடைய லென்த் அப்படின்றது பாத்தீங்கன்னா 9 இன்ச் வந்து இருக்கு. அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் உடைய ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கும்போது உள் பக்கமா அந்த ஸ்லீவ்ல கைவிட்டு லைட்டா அதை இழுத்துட்டு நீங்க வந்து அளவிடுங்க. ஏன்னா சில டைம் அயன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல உள்ள துணி மடிஞ்சிருக்கும். அதுக்காக அதை எடுத்து விட்டுட்டு அளவெடுத்துங்க. எனக்கு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது 6.25 வந்து இருக்கு. இப்ப நம்ம 6 அளவு என்ன பண்ணிருக்கோம், பேக் சைடு வந்து எடுத்திருக்கோம். என்ன அளவு பேக் சைடு வந்து 6 அளவு எடுத்திருக்கோம்னா, பேக் ஹைட்டு, பேக் நெக்கு, ஆம்போல் உயரம், அடுத்தது ஆம்போல் ரவுண்டு, ஷோல்டர் எடுத்திருக்கோம், ஸ்லீவ் லென்த் எடுத்திருக்கோம், ஸ்லீவ் ரவுண்டு. இந்த 6 அளவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் சைடு மட்டும் தான் வந்து அளவு வந்து எடுக்கிறோம். அடுத்தது பிளவுஸை வந்து முன்பக்கமா வந்து போட்டுக்கலாம். முன்பக்கம் போடும்போதும் இதே டைரக்ஷன்ல தான் நீங்க பிளவுஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வந்து இந்த வி பட்டி ஹூக்கு பட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல ஹூக்கு பட்டி வந்து இருக்கும், ஒரு சிலருக்கு ரைட் சைட்ல வந்து இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, நீங்க இந்த டைரக்ஷன்ல தான் பிளவுஸ் வைக்கணும். இப்படிதான் நீங்க அளவு வந்து எடுக்கணும். வி பட்டி கொக்கி பட்டி நமக்கு எப்படி இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்ப இந்த டைரக்ஷன்ல நீங்க பிளவுஸை வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அளவுல தான் நம்ம எல்லா அளவுமே வந்து எடுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்து வரும். லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய அளவு தான் நம்ம வந்து முன் கழுத்து, முன் உயரம், இது செஸ்ட் ரவுண்ட் எல்லாமே வந்து எடுக்க போறோம். அது வந்து ஹூக்கு பட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, வி பட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்ப நான் பிளவுஸை என் பக்கம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், நமக்கு 7வது அளவு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்.
முன்கழுத்து உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். டேப்பை இந்த மாதிரி நேரா வச்சுக்கங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டாட்டை வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சஸ் மாடல்ல இருக்கு. டாட்டை அப்படி நேர் பண்ணிட்டு லைட்டா இதை பிடிச்சி இப்படி தூக்கி விட்டுங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு இந்த நெக்கோட அந்த ஷேப் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து கிடைக்கும். இப்ப ஷோல்டர் நேரா அப்படி தையல் வச்சு, அதாவது ஷோல்டர் நேர் இந்த மாதிரி டேப் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6.25 இன்ச் வந்து இருக்கு. இப்போ நான் 6.25 வச்சுட்டு டேப்பை நீங்கள் இப்படி மடிச்சு வந்து பார்க்கலாம். இதுதான் ரொம்ப கரெக்டான அளவு. சப்போஸ் உங்களுக்கு இது கரெக்டாக மடிச்சு எடுக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் அல்லது பென்சில் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கலாம். எது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய நெக்கை வந்து எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வர்றதான், ஓகேங்களா? இங்க வர்ற அளவு தான். இங்க இருக்கிற அளவெல்லாம் நீங்க பார்த்துட்டு இப்படியே அளவு எடுத்துறாதீங்க, அது தப்பா போயிடும். இந்த எட்ஜ் முடியுது பாருங்க, இந்த எட்ஜ் நேர் எங்க போகுது, இந்த எட்ஜ் நேர் போகும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்து 6.25 இன்ச் வந்து இருக்கு. இப்ப இங்க இருக்கிற நான் அளவு எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 6 தான் வரும். அப்படி இருக்கக்கூடாது. எட்ஜ் எங்க முடியுது, இந்த பட்டன் பீஸோடைய அந்த உயரம் எங்க முடியுதோ அந்த நேர் வந்து முன் கழுத்து உயரம் வந்து எடுத்துக்குங்க. அடுத்தது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7வது அளவு எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய அளவு 8வது அளவு எடுக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன் உயரம் அது வந்து எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த சென்டர் டாட்டை லைட்டா அப்படி கை விட்டு தூக்கிக்கங்க. தூக்கிட்டு இந்த சைடு நமக்கு பட்டி இருக்கு பாருங்க, பட்டியை நீங்க இப்படிதான் மடிச்சுக்கணும். பட்டியோட சேர்த்து அளவு எடுத்துறாதீங்க, பட்டியை விட்டணும். இந்த டாட் வரைக்கும் தான் நமக்கு வந்து முன் உயரம். இந்த பட்டியை அப்படி மடிச்சுக்கங்க, கீழே இருக்க துணியை விட்டுருங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த பட்டி வரைக்கும் தான் இதை வந்து மடிச்சுக்கிறேன். பட்டி வரைக்கும் மடிச்சுட்டு இந்த ஷோல்டரை இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்குங்க. மடிச்சு இப்படி நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டா அப்படி தட்டி விடுங்க. எதுக்காக தட்டி விடுறோம்னா ஒரு படிமானமா இருக்கும்போது அளவெடுக்க ஈஸியா இருக்கும். இப்ப மேல ஷோல்டர்ல டேப் வச்சுட்டு இதை இழுக்காம அளவு என்னன்னு பார்த்தா எனக்கு 12 இன்ச் வந்து இருக்கு. எதுவுமே இழுக்கல, எடுத்து அப்படியே மடிச்சு வச்சேன். 12 இன்ச் வந்து இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த முன் உயரம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்படி மடிச்சு வச்சிருவாங்க, அது தப்பா போயிடும். அப்புறம் இப்படி வைப்பீங்க, அதுவும் தப்பு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க வைக்காதீங்க. எந்த டைரக்ஷன்ல நான் பிளவுஸ் வைக்கிறேனோ அதே மாதிரி அதே நீங்க இதுலதான் நீங்க பிளவுஸ் வைக்கும் போதுதான் அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்றது எல்லாமே நான் சொல்லிதான் கட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. நான் பிளவுஸை எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்க வந்து மடிச்சு விட்டுருங்க. மடிச்சுதான் நீங்க வந்து அளவு வந்து எடுக்கணும். இப்ப நான் முன் உயரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் வரைக்கும் மட்டும்தான். ஷோல்டரை 2ஆ ஷோல்டர் மடிக்கும் போது 2 துணி இப்படி சேர்த்தி ஈவனா மடிச்சுக்குங்க, அது பிரச்சனை கிடையாது. அடிப்பீஸை மட்டும்தான் நம்ம வந்து விட்டணும். விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு லைட்டா தட்டி விட்டு ஃபர்ஸ்ட் எதுவுமே இழுக்க வேண்டாம். உங்களுடைய அளவு என்னன்னு பாருங்க. எனக்கு பட்டி வரைக்கும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச் வந்து இருக்கு. இப்ப இது கிராஸ் கட்டிங்ல இருக்கு. இது லைட்டா நம்ம இழுத்து தான் அளவு எடுக்கணும். நான் இழுத்து அளவு எடுக்கும் போது எனக்கு 13.5 இன்ச் வந்து முன் உயரம் வந்து இருக்கு. இழுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 13 வந்து இருக்கு. இது வந்து கிராஸ் கட்டிங். ஒரு சில பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் இழுக்க அதிகமா வந்து போகும். ஒரு சில பிளவுஸ்ல கிராஸே வந்து வராது. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இழுக்கும் போது ரொம்ப இழுவத்தன்மை வராது. எதனாலன்னு கேட்டா பிளவுஸுடைய மெட்டீரியலுடைய தன்மையை பொறுத்து தான். ஒரு சில மெட்டீரியல் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், இழுக்க வந்துட்டே இருக்கும். ஒரு சில மெட்டீரியல் ரஃபா இருக்கும், ரொம்ப இழுத்தா வந்து வராது. எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபா தான் இருக்கு. அதனால நான் ரொம்ப நல்லா இழுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து 13 அப்படின்றது முன் உயரம் வந்து வந்திருக்கு.